எத்தனை வருஷம் கழிச்சு இப்படி சாப்பாடு சாப்பிட்றேன்? 20 வருஷம். 20 வருஷம் கழிச்சு இப்படி சாப்பாடு சாப்பிட்றோம் நம்ம. இந்த மீன் எவ்வளவு? 50 ரூபாய். ஒரு மீனா? இது 200 ரூபாய். ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் இப்போதைக்கு தனுஷ்கோடி வந்திருக்கேன். தனுஷ்கோடியில் ஹோட்டல் சத்யராஜ்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு மீன் சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா விரவில் தான் சமைக்கிறாங்க. பொரிச்ச மீன் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அது அவங்கள்ட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க உடனே எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா இதை கொஞ்சம் திறந்து காமிக்கிறீங்களா? அந்த என் நண்பன் திறந்து காமிக்கிறானம்மா என்னெல்லாம் மீன் இருக்குன்னு. இந்த மீனெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. கனவா, நண்டு, சூரை, இது அயிலை, இது ராஜாராணி, இப்படி என்னெல்லாம் மீன் வேணுமோ எல்லா மீனும் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் பாம்பேயில் நாங்கள் ராஜாராணின்னு சொல்லுவோம். அதை இந்த இருக்குல்ல, இந்த மஞ்சள் கலர் சோப் ஆரஞ்சு ராஜாராணின்னு சொல்கிறது. இந்த மீனெல்லாம் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான். மாவுலா படமா சூட்ட ரமேஷ். இந்த மீன் இருக்குது. ஓகே, இந்த மீனெல்லாம் இப்போ ஆர்டர் பண்ணால் சாப்பிட்டு முடிக்க ஆள் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா? இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சொல்லிட்டு அங்கே வர ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன். அதனால நம்பிக்கையாக சாப்பிடலாம். இது எங்கே சுசி एक केकड़ा भी उठा दे, ये वाला उठा. तेरा चेहरा भी तो दिखा. நண்டு இருக்கு. அதனால் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணதை அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க பார்ப்போம். கனவா இருந்தால் இருக்குது. அதுங்க இறாலுங்க குறிச்சிட்டு இருக்காங்களா? அதையும் காமிச்சிருவோம். எங்கள் பின்னாடியா? நம்ம வீடு தான். அதான் தங்கச்சி காமி உரிச்சிட்டியா? இவ்வளோ தானா? இந்த தங்கச்சி உரிச்சிருக்கா மீனை. ஓகே, இது நீ ஃப்ரை பண்ணி தருவாங்க. வாங்க சாப்பிடுவோம். ஏய், உன் பேர் என்ன? பார்த்து ஓடுறான். சரி, நம்ம சாப்பாடு வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேயா? இவன் நம்ம நண்பன். சின்ன வயசுலேருந்து நாங்கள் லங்கோட்டியார் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் இப்போ அதுவே மறந்துடாதீங்க, ஹோட்டல் சத்யராஜ் தான் நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி போகிற வழியில் ரைட் சைடில் இந்த டவருக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. சூரை இது எவ்வளவு? 300 இந்த மீன். ஓகே, ஃபுல் மீன் அப்படியே வெட்டி போட்டுருங்க. ஓகே ஓகே. சரி, நம்ம இப்போ ஆர்டர் பண்ண கனவாவும் இறாலும் சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட். नहीं तू दिख रहा है? मैं भी दिख रहा हूँ. சாப்பிடுங்க, அவங்க சாப்பாடு கொடுங்க. ஸோ கைஸ், நாங்கள் இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா கனவாவும் இறாலும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி போட்டு செம்மையாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. गरम है. हाँ, बहुत गरम है. अभी बनाया तो गरम ही रहेगा ना. ஆவி பறக்க சாப்பாடு வந்துருக்கு. நமக்கு கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்றோம். மீன் குழம்பு இருக்குது. இப்போ மச்சி நிற்கிறதுக்கு கொஞ்சம் மச்சி துண்டு மீன் ஒரு இருக்குது. ஓகே ஓகே. போ மீன் ஃப்ரை.
குழம்பு, ரசம். செம சூடாக இருக்கு. रसम मीन साबर सामा टेस्ट हमें टेस्ट कैसा है फिश का? जबरदस्त செம்மையாக இருக்காமா. எத்தனை வருஷம் கழிச்சு இப்படி சாப்பாடு சாப்பிட்றேன்? 20 வருஷம். 20 வருஷம் கழிச்சு இப்படி சாப்பாடு சாப்பிட்றோம் நம்ம. ஸோ கைஸ், டீசெண்டான ஒரு சமையல் சாப்பாடு, வீட்டு சமையல் சாப்பாடு மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு, அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா தான். ஒரு மீன் குழம்பு, மீன் தொண்டு, அப்புறம் எல்லாமே செமையான சாப்பாடு சாப்பிட்டோம். நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தருவாங்க. அதனால் எந்த இதுவும் சந்தேகமும் இல்லை. செம்மையான சாப்பாடு.